எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. யாருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்க்குற உங்களால் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதுக்கான காரணம் நீங்களாக இருக்க போகிறீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 10th 11th 12th யாருன்னா ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட கடமை. பிபி அகாடமி கண்டிப்பாக அவங்கள பாஸ் பண்ண வச்சிரும். பாஸ் பண்ணலினா கூட ஃபீஸ் ரிட்டர்ன் வந்துடும். ஃபீஸ் ரிட்டர்னுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சிரும் எப்படி இருந்தாலும். இந்த வீடியோவை 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ வர 1 மந்தில் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்துட போகுது. இந்த 1 மந்த் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல், மினிமம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ஈஸியாக படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். இங்கே சென்னையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிபி அகாடமி பக்கத்தில் தான் இருப்பீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இந்த 1 மந்த் மட்டும் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணால் போதும், லீவ் போடாமல் வந்தால் போதும். உங்களுக்கு படிக்கவே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா எதுவும் பயப்படாதீங்க. எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். உங்களுக்கு படிக்கவே தெரியலனா கூட பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஆனால் லீவ் மட்டும் போடாமல் நீங்கள் வரணும், மற்றபடி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம். நீங்கள் இப்போ 10th படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10th யாருன்னா ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த வரப்போகிற 1 மந்த் எக்ஸாம் மட்டும் நல்லா படிச்சிங்க, இமீடியட்டாக உங்களால் 11th ஜாயின் பண்ண முடியும். 11th யாருன்னா ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா இப்போ வரப்போகிற எக்ஸாமை உடனே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 12th சப்ஜெக்டை நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணி உங்களால் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அதுவே 12th ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா இப்போ வரப்போகிற இந்த 1 மந்த் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக எல்லார மாதிரியும் உங்களால் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய டைம் கிடையாது இது. இந்த டைமில் உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் லைஃப் கிரிட்டிக்கலாக போய் மாட்டிக்கும். அதனால் இப்போ வரப்போகிற 1 மந்த்தை தெளிவாக பிளான் பண்ணிக்க. எல்லாமே பிளான்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். நீங்கள் டியூஷன் மட்டும் அகாடமி, பிபி அகாடமியில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க போதும், மற்றபடி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம். உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது தான் எங்களோட கோல். கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களை பாஸ் பண்ண வச்சுருவோம். எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னா கூட எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் பார்த்துப்போம். இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை, இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய கொஷினெல்லாம் உங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்க மாட்டோம். ஈஸியாக இப்படி பாஸ் பண்ண வைக்கலான்ற எல்லா பிளானும் எங்ககிட்ட இருக்குது. அதை உங்களுக்கு கொடுப்போம். வித் ஆன்சர்ஸோடவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், வரப்போகிற எக்ஸாம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு எங்களால் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க முடியும். இது எப்படி அந்த கேரண்டி கொடுக்குறோன்னா, இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஃபீஸை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இங்கே கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எடுக்க போகிறது எல்லாமே லேடி ஸ்டாஃப்ன்றதுனால ரொம்ப சூப்பராக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. சேம் டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேர் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்கள் ரிலேஷன் யாருன்னா சென்னையில் இருந்தாங்கன்னா இந்த 1 மந்த் ஸ்டே பண்ணிவிடுங்க, இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கோங்க. 1 மந்த் மட்டும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்தா போதும். ஹார்ட் ஒர்க்னா எதுவும் இல்லை, லீவ் போடாமல் அகாடமிக்கு வந்தீங்கன்னா போதும், மற்றபடி ஈஸியாக பாஸ் பண்ண வச்சுருவோம். எங்ககிட்ட பாஸ் மார்க் மெட்டீரியல்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கோம். எதெல்லாம் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்கன்ற மாதிரி ஈஸியான மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த 1 மந்த் ப்ரீஷியஸான டைம். இந்த 1 மந்த்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷன் வரும். இந்த 1 மந்த் நம்மளுக்கு கிடச்ச ரொம்ப ப்ரீஷியஸான டைம். இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுக்கு அது வேறு எதுனா நானே வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு இந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ வரப்போகிற எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப 1 இயர் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுக்காதீங்க. ஃபீஸும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மாட்ரேட்டாக தான் இருக்கும் ஃபீஸு. நீங்கள் ஃபீஸ் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபீஸ் கூட ரிட்டர்ன் கொடுத்துருவோம். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்லேயே ஷோராக பாஸ் பண்ண வச்சிடலாம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா போதும், இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கிறோம். வர தேர்ஸ்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். வர 16ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பிஃபோராகவே என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். 1 மந்த் மட்டும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். ஹார்ட் ஒர்க்னா அந்தளவுக்குலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாகவே மெட்டீரியல் இருக்கும். லீவ் போடாமல் 1 மந்த் மட்டும் நீங்கள் அகாடமிக்கு வந்தால் போதும், உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியதுக்கு 100% கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். ஆல் த பெஸ்ட். இப்போயே பாஸ் பண்ணிவிடுங்க. இந்த வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு வராது, இல்லைனா ஒரு சிக்கலில் மாட்டுவீங்க. அதனால் 1 வருஷம் பிரேக் ஆகும். இந்த 1 வருஷம் பிரேக் வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக இந்த 1 மந்த் நீங்கள் தெளிவாக, ஏன்னா நிறைய பிளான் வேணும் உங்களுக்கு. நீங்களே வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, என்னென்னைக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், டெஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் சூப்பராக அழகாக டிசைன் பண்ணி உங்களுக்கு அழகாக பாஸ் பண்ண வச்சுருவாங்க, ஸ்ட்ரகிளே இல்லாமல். நீங்கள் டிலேவாக சேர்ந்தீங்கன்னா கஷ்டம். இப்பயே சேருங்க. நிறைய பேர் இப்பயே சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே நீங்கள் மட்டும் தனியாக தான் இருக்க போகிறோம், நம்ம தனியாக படிப்போமே, நம்ம மட்டும் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. நீங்கள் மட்டும் ஃபெயில் கிடையாது, நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதனால் எதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபெயிலுன்றது ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே பார்க்க வேண்டிய விஷயம் தான் அது.
இப்போ நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டீங்க. லைஃப்பில் சக்ஸஸாக பார்க்கணும்னா ஃபெயிலியரை பார்க்காம சக்ஸஸாக பார்க்கவே முடியாது. நீங்கள் பிஃபோராக ஃபெயிலியரை பார்த்துருக்கீங்க, அது நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் சக்ஸஸ் நோக்கி போக வேண்டியது உங்களோட பொறுப்பு, அதுக்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. கண்டிப்பாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. பாஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கோச்சிங்கில் நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கோம். மோஸ்ட்டாக எங்ககிட்ட படித்த எல்லாருமே பாஸ் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது. சப்ளிமெண்ட்ரி கோச்சிங்கில் எங்ககிட்ட படித்து ஃபெயில் ஆனதே கிடையாது. அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணிவிடுவீங்க.